வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். புதுமைகளை வளர்ப்பதற்கும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கும் முதலீட்டு உந்துதல் வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தேசிய திட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடியால் 2016 ஆண்டு ஜனவரி 16 தேதி தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ராணுவ தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த உச்சிமாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். நேற்று சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அவர் உச்சி மாநாடு தொடர்பான முன்னேற்றங்களையும் மறு ஆய்வு செய்தார். காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுக்கிடையே புதுடெல்லியில் தொடங்கியுள்ள 28வது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முறைப்படி தொடக்கி வைக்கிறார். மாநாட்டில் 42 காமன்வெல்த் நாடுகளில் இருந்து நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் சபாநாயகர்கள் பங்கேற்றுள்ளனர். மகிழ்ச்சிகரமான அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பொங்கச் செய்யட்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெருகட்டும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அனைத்து இறைச்சி, மீன் மற்றும் மதுபான கடைகளும் இயங்கக்கூடாது என்றும் மீறும் பட்சத்தில் கடைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.